வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் அரையரே. அரங்கனோடு உம்மையும் சேர்த்து தரிசிக்கத்தான் நாங்கள் இங்கு வந்தோம். இந்த சிறியனுக்கு அப்படி ஒன்றும் சிறப்பில்லை. தாங்கள் காண விரும்பினால் திருக்கோஷ்டி ஊருக்கே அடியேன் வரப்போகின்றேன். மேகவல்லி, இவர்தான் திருவரங்க பெருமாள் அரையர். நம் ஆச்சாரியரின் பூர்வாசிரம புத்திரர். அதை சொல்வதில் இவருக்கும் நம் ஆச்சாரியருக்கும் விருப்பமே இல்லை. என்றாலும் நிச்சயம் தனித்தகுதியாகத்தான் நாங்கள் அனைவரும் அதை கருதுகிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பெயர் பெற்ற இவரின் மனம் புண்படும்படி நான் நடந்து கொண்டேன் மேகவல்லி. சுவாமி, அதை பற்றியெல்லாம் இப்போது எதற்கு? சில நிகழ்வுகளுக்கு நம்மால் காரணம் தேட முடியாது. இருப்பினும் இந்த அடியவன் அரங்கனின் திருவடிக்கு அருகில், அதுவும் தங்கள் அனைவரின் முயற்சி. திருவரங்கத்து அரையரே, உமது உள்ளம் இந்த பெரிய கோவிலை விட பெரியது. எப்படி உங்களால் நடந்த நிகழ்வுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது? பெருமாளின் சன்னதி விசேஷம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சரி, உள்ளே வாருங்கள். வா. கொடு. அரையரே, தாங்கள் அடியேனுக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். பெருமாளுக்கு அர்ச்சனையோடு இந்த ஓலைச்சுவடியையும் அவரது திருப்பாதங்களில் சமர்ப்பித்து தர வேண்டும். அவசியம் செய்து தருகிறேன் நம்பிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். வர வேண்டும் நம்பிகளே. தம்பதி சகிதமாக தங்களை காண்பது ஆச்சரியமாக இருக்கிறது. வாஸ்தவம்தான். பல நாட்களாக திருவரங்கம் வரவேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாள். இப்போதுதான் நேரம் கிடைத்தது. அம்மா மேகவல்லி, இவர் தேவவாரை ஆண்டார். ஞாபகம் இருக்கிறது அல்லவா? நன்றாக ஞாபகம் இருக்கிறது. திரு அரங்கனுக்கு நடைபெறும் ஒவ்வொரு உற்சவமும் இவரின் பெயர் சொல்லுமே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. அரங்கன் அவனுடைய காரியங்களை அவனே சிறப்பித்துக் கொள்கிறான். அடியேன் அவனின் அடிமை, அவ்வளவுதான். தேவவாரை ஆண்டாரே, பணிவு விஷயத்தில் உம்மையும் அரையறையும் தராசு தட்டுகளில் வைத்தால் முள் அப்படி இப்படி ஆடாது ஓய். தெய்வவாரி சுவாமிகளே, இவர்களுக்கு அர்ச்சனையின் போது இந்த ஓலைச்சுவடி கட்டையும் பெருமாளின் திருவடியில் சார்த்தி தர வேண்டும் என்கிறார்கள். நிச்சயம் செய்துவிடலாம். ஆமாம் நம்பிகளே, இந்த ஓலையில் என்ன மகத்துவம் ஒளிந்துள்ளது என்று அடியேன் அறியலாமா? அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஆச்சாரியர் இட்ட பணியில் அடியேனின் அறிவுக்கு எட்டிய அளவில் சில சாஸ்திர ஆராய்ச்சி தொகுப்பை இப்போது ஓலைப்படுத்தியுள்ளேன். அரங்கனின் பாதம் பட்டு இம்முயற்சி சிறப்படைய வேண்டும். நிச்சயம் சிறப்பு பெறும்.